அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி 5 செகண்ட் ட்ரிக்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு சீரியஸ் மாதிரி. அதில் இன்றைக்கி ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம். எப்படி கொடுக்கப்பட்ட சம்மை 5 செகண்டில், அதாவது 5 வினாடியில் எப்படி சால்வ் பண்ண போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மெத்தட் சம்ஸ் இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு. இப்படி கொடுத்து அதோட மதிப்பு கேட்பாங்க, இல்லைனா சுருக்குகன்னு கொடுத்துட்டு இதை கூட கொடுத்துருப்பாங்க. எப்படினாலும் கொஸ்டின் இருக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இதை எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதாவது 5 செகண்ட் அல்லது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஒரு சம் கொடுத்துருக்குறேன். 1 + 1/1 ப்ளஸ், ஓகேவா, இது கிக்கில் இப்படி ப்ராக்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஓகேவா. 1 + 1/1 + 1/1 + 1/3 இதோட வேல்யூ கேட்டிருக்குறாங்க. ஓகே, நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே நம்ம ஒரு ஷார்ட்கட் அப்ளை பண்ண போகிறோம்னா அந்த சம் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கணும். அதாவது நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிற ஷார்ட்கட் ஒரு பர்டிகுலர் இந்த பேட்டர்னில் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் இருக்கணும், ஓகேவா. ஓகே, அதே மாதிரி இங்கே 1 இருக்கணும், ஓகேவா. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நான் சொல்கிற ஷார்ட்கட்டை வேறு மாதிரி இருந்துன்னா அதுக்கு வேறு ஷார்ட்கட் இருக்குது. அது வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஓகேவா. ஓகே, இந்த செம்முக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எத்தனை 1 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 மீன்ஸ் இந்த 1 கிடையாது, இங்கே இருக்க 1 1 2 3, ஓகேவா. 3 1 இருக்குது. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தம் எத்தனை டிவைடட் இருக்குதுன்னு பாருங்கள். இதை கூட பார்த்துக்கோங்க. 1 2 3 அப்படி வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு, ஓகேவா. 3. ஸோ அதுக்கு முன்னால் இங்கே கடைசியாக கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. 1/3 எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா எத்தனை 1 இல்லைனா எத்தனை டிவைடர் இப்படி இருக்குது அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இருக்கா, அப்போ 3 கோடு போட்டுக்கோங்க. 1 2 3 3 கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இனிமேல் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கோடில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் இந்த 3 அப்படியே நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் கூட்டி மேலே போட்டுக்கோங்க. 3 + 1 4 முடிஞ்சுதா. அடுத்த கோடை ஃபில் பண்ண போகிறோம். எப்படி, இந்த 4 இங்கே அப்படியே இந்த 4 கீழே கொண்டு வந்துடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 7. ஓகே, அடுத்த ஸ்டெப் இந்த 7 அப்படியே கீழே கொண்டு வந்துடுறீங்க, ஓகே. இது 2 அப்படியே கூட்டுறீங்க, 11. ஸோ நம்மளுக்கான ஆன்சர், ஓகேவா. நான் சொன்ன மாதிரி 5 செகண்ட், மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். இதே சம்மை நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 60 செகண்டாவது ஆகும். அதாவது 1 நிமிஷமாக ஆகும், குறைஞ்சது 1 to 2 minutes ஆகும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 5 to 10 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், அது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 1 கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா இந்த எத்தனை டிவைடர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 இருக்கா. அதுக்கு மேலே ஃபஸ்ட் இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கிற சொல்லியிருக்கேன். 1/9. ஓகே, ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ எத்தனை 3 இருக்குது, அதனால் 3 இது ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த 9 அப்படியே போட சொல்லியிருக்கிறேன். மேலே இது ரெண்டையும் கூட்டி போட சொல்லியிருக்கிறேன். கூட்டி போட்டிங்கன்னா 10. ஓகே, அடுத்தது அந்த 10 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டுங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 19 வரும். அடுத்தது இந்த 19 கீழே கொண்டு வந்துடுங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க, 29. ஸோ இதான் ஆன்சர். புரிஞ்சுதா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் 4 இது கொடுத்துருக்காங்க, 5 இது கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 4 கோடு 5 கோடு போட்டோம். இப்போது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஓகே, இது 4 1 இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 4 கோடு ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும், ஓகேவா. ஓகே, உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி ஷார்ட்கட் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க, ஓகேவா. தேங்க்யூ டு வாட்சஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.